வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ரவா உப்புமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக பண்ணுற வீட்டில் தேங்காய் சட்னிக்கும் நான் சொல்கிற மெத்தடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய வித்தியாசம் இருக்கும். அடுத்தது மெது வடை. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? ரவை 200 கிராம், கேரட் 1 நம்பர், பீன்ஸ் 3 நம்பர், பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த வெஜிடபிள் உப்புமா பண்ண போகிற சொன்ன பார்த்தீங்களா, இந்த உப்புமா பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டி ரவை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன் கிட்டனா அதில் கொஞ்சம் வண்டு பூச்சி எதுனா எடுத்துனா கூட தாளிப்பு போடும்போது உங்களுக்கு அந்த வாசனையும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லை, உடம்புக்கு கெடுதல். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த ரவை பொடிசான ரவையை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ரவை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இட்லிக்கு யூஸ் பண்ணுற ரவை சொல்லுவாங்கல்ல, அந்த ரவை வேண்டாம். பொடிசாக இருக்க ரவையை யூஸ் பண்ணால் தான் உப்புமாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரவையை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துறோம். கலர் மாறக்கூடாது. வறுக்கும் போது கலர் மாறினா உப்புமாவோட கலர் குக் பண்ணி முடிச்ச பிறகு வேறு கலர் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருக்கணும். எதுக்காக வறுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உப்புமா ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு சில பேருக்கு களி மாதிரி கெட்டியாக வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு உதிரி உதிரியாக அழகாக சூப்பராக வரும். அது மட்டும் இல்லை, தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டியாக வராது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கு பிறகு கடுகு போட்டிருக்கோம். அதாவது பேசிக்காக எல்லா தாளிப்பும் நம்ம போட போகிறோம். இந்த இடத்துல கடுகு பொரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே தாளிப்பாக போட்டுருங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி, அதாவது ரெண்டுமே ஒரே அளவாக போடணும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது கடக்கு முடக்கணுன்னு நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கோம். வெங்காயம், இந்த வெங்காயம் போட்ட பிறகு சில பேர் வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. வெங்காயம் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா மட்டுமே போதும், கலர் மாறக்கூடாது. இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வேணும்னா வேர்க்கடலை நீங்கள் போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா. அதே டைமில் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துருப்போம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உப்பு போட்டிருக்கோம். பெருங்காயம் எடுத்த உடனே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கூடாது. நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் பெருங்காயம் போட்டுக்கணும். அதனால் இப்போ அந்த வெஜிடபிள்ஸோட எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப் ரவைக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய பேருக்கு வீட்டில் ரவை உப்புமா பண்ணும்போது கிச்சடி மாதிரி, அதாவது நல்லா கொலக்கொலம் வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே வராது. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி யூஸ் பண்ணணும். அதே டைமில் எந்த டைமில் ரவை போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உதிரியாக வரும்னு சொல்லிட்டு இப்போது அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம், நல்லா கொதிச்சு வரல. இந்த இடத்துல ஏற்கனவே வேக வச்ச பச்சை பட்டாணி கடையில் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஏங்கிட்டேன்னா நான் கூட பச்சை பட்டாணி வாங்கினேன், ஆனால் குக் பண்ணும்போது ஒரு கலர் ரசாயனமாக வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக பச்சை பட்டாணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கையில் கரண்டி, இன்னொரு கையில் ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ரவையை கொட்டி முடித்த பிறகு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு உங்களுக்கு சரியான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் ஒரு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை ஒரு சைடில் போடுறோம். அதே டைமில் ரவையை போட்டு முடிக்கிற வரைக்கும் உங்களோட அடுப்பு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம் இருக்கணும். அந்த ரவையை போட்டு முடித்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு வேகாத மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு மூடி போட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு ரவை நல்லா வெந்து வந்திருக்கும். ரவை கரெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கையில் எடுத்து பார்க்குறோம். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் கரெக்டாக ரவுண்டாக பவுல் மாதிரி வரும். இந்த மாதிரி வந்த பிறகு தான் தேவையான கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம், தக்காளி போடுறோம்.
தக்காளி எதுக்காகனா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் கடைசியாக தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு குக் பண்ணால் டேஸ்ட் மாறிடும், ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தம் போடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உப்புமா ரெடி. இப்போ ஓப்பன் பண்ணால் பார்த்தா தெரியும் அந்த ரவைலாம் நல்லா வெந்து வந்திருக்கும். அதே டைமில் பாருங்கள், அந்த ரவை உப்புமா வந்து உதிரியாக இருக்கும். சில பேருக்கு வந்து ரவை உப்புமா பண்ணி முடித்த பிறகு நல்லா கெட்டியாகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, எப்பவுமே ரவை உப்புமா, கேசரி இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நீங்கள் முடித்த பிறகு லைட்டாக வார்மான ஒரு டபுள் பாயில், அதாவது கீழே சுடு தண்ணி மாதிரி இருக்கணும், அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி உப்புமா போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும். அப்படி இல்லை, ஒரு சின்ன பவுலில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கெட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டபுள் பாயிலிங் மெத்தடில் எப்பவுமே வைப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதோட தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் பத்தை 4 ஸ்லைஸ், சின்ன வெங்காயம் 3 நம்பர், உடச்ச கடலை 1.5 to 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், மெலிசான இஞ்சி 1 ஸ்லைஸ், புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 to 3 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க கோகனட் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் சட்னி பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து வீட்டில் தேங்காய் சட்னி டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் பிரச்சனை இருக்குது. அதுதான் ஓப்பனிங்கில் நான் சொன்னேன். இந்த சட்னி அரைக்கும் போது கரெக்டான ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காவை பத்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணால் வேலை இழுக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, தேங்காய் திருவில் இருக்குல்ல, திருவில் வச்சு நல்லா திருவிட்டிங்கன்னா வெறும் அந்த வெள்ளை தேங்காய் மட்டும் கிடைக்கும், ஓடு கிடைக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேங்காய் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு 3 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி இந்த மாதிரி தீன் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. அதனால தான் உங்களுக்கு நல்லா திருப்பி காமிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 1 பச்சை மிளகாய். காரம் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதில் உடச்ச கடலை, இந்த உடச்ச கடலை நான் சொன்ன ரேஷியோ கரெக்டாக போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கன்னா புளி ஒரு சின்ன துண்டு போட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த புளி எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் நீங்கள் டேரெக்டாக கடித்து சாப்பிடும்போது அது காரத்தன்மை தெரியும்ல, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம புளி இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்னென்னா, ஒரு 95% அளவுக்கு அரைச்சிருக்கணும், ஃபைன் பேஸ்ட் அரைக்கக்கூடாது. இந்த மெத்தடில் பண்ணும்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா டேஸ்ட்டு மாறும். அதனால் ஒரு 95% அளவுக்கு கொஞ்சம் திரியாக அரைச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பி ஹோட்டல்லாம் போனால் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கௌரி நிவாஸ், சரவணா பவன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன தான் சட்னி ரெடி பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சட்னி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தாளிப்பு போட மாட்டாங்க. அதனால் தாளிப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அடடா மறக்கவே மாட்டீங்க. இது தொடர்ந்து மெது வடைக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பை 6 to 7 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறலைன்னா கண்டிப்பாக வடை நல்லா வராது. அதனால் 6 to 7 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி முடித்த பிறகு தண்ணியே இல்லாமல் டேரெக்டாக கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. 20% ஓடட்டும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன்.
இந்த தண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி வரும். இந்த இடத்துல மாவு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா அந்த உளுத்தம் பருப்பு சரியாக அரைஞ்சிருக்காது, ஒன்றும் பாதியாக இருக்கும். அதனால தான் லூஸாக இருக்கும். இப்போ இதே மாவு கொஞ்சம் ஓடும் போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டியான ஒரு பக்கம் வரும். அந்த டைமில் தண்ணி தெளிக்கணுமே தவிர ஊற்றக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, இந்த மாவு அரைய இந்த மாதிரி கெட்டியாக வரும். ஸோ இந்த டைமில் வந்து தண்ணி கொஞ்சமாக தெளிக்கிறேன், ஊற்றலை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் வந்து மாவு நல்லா அரைச்சிருத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர் ரெடியாக இருக்கும். நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் கெட்டியாக இருக்கக்கூடாது. கையில் எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அந்த பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது மேலும் கீழும் அப்படி வரும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து பிறகு நீங்கள் அந்த மாவு எடுத்து அப்படியே பவுலில் போட்டுருங்க. இதுக்கு பிறகு மாவை நல்லா அடிக்கணும், அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னா காரணம் இருக்குது. மாவு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக இருந்து வெயிட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வடை போடும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த மாவோட வெயிட்னஸ் கம்மியாகும். அதனால தான் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க ஹோட்டலில். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸ் டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் போட்டுரும். அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இதில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் சீரகம் அதிகமாக போடலாமா இல்லை மிளகு அதிகமாக போடலாமா சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்குது. சீரகம் தான் அதிகமாக போடணும், மிளகு கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏன்னா மிளகு வந்து சாப்பிட்றது நல்லது, ஆனால் சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் மிளகு கம்மியாக போடணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சம் பெருங்காயம். ஆக்சுவலாக நான் பெருங்காயம் முன்னாடியே போட்டுருணும், மறந்துட்டேன். அதனால தான் இப்போ பெருங்காயம் இதில் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் போடாமல் வடை போடாதீங்க. எந்த ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கணும். இந்த பெருங்காயம்லாம் போட்டு முடிச்ச பிறகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் மாவு நல்லா அரைச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ செக் பண்ண போகிறோம். அதை எப்படி செக் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே விழணும். இதுக்கப்புறம் உங்களோட கையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க, மாவு கையில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நடுப்பகுதியிலேருந்து மாவை அப்படியே எடுத்து சைட் பவுலில் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது ரவுண்டாக வந்து உங்களுக்கு வடை கையில் வந்து நிற்கும், அதாவது அந்த மாவு கையில் வந்து நிற்கும். அதுக்கு பிறகு உங்களோட பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஓட்டை விழும். இந்த மாவை அப்படியே எடுத்து போய் தண்ணியில் போடுங்க. நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா மேலே மெதுங்கணும். உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ அந்த வெயிட்டாக இருக்குது, மாவு சரியாக அரைக்கலன்னு அர்த்தம். அதனால தான் தண்ணியில் நல்லா மெதுங்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வடை மாவு எடுத்தோமோ அதேமாதிரி 1 by 1 எடுத்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லையும் அரைக்கலாம். இதெல்லாம் கரெக்டான பொருள் இருந்தால் நல்லா சூப்பராக வரும் வடை மாவு. எங்கள் வீட்டு கிரைண்டர் வந்து ஓட மாவு அரைக்க மாட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக வடை மாவுனா நல்லா வராது, இட்லி மாவும் நல்லா வராது. அதனால தான் நிறைய பேர் ஐஸ் கியூப்ஸ் போடுவாங்க, ஆல்டர்னேட்டிவாக இதெல்லாம் போடுறாங்க. ஐஸ் கியூப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக சூடாகும். அப்படி சூடாச்சுன்னா உங்களுக்கு வந்து புளிச்சு வராது. அதனால தான் ஐஸ் கியூப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நல்லா புளிக்க விட்டு மாவு எடுத்து இட்லிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த மெது வடை நல்லா சாஃப்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கையில் பிச்சிங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி அப்படியே பறக்கணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மெது வடை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள்.